ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் கார்ன் நம்ம வீட்டிலேயே செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த ஒரு கார்ன் எடுத்துகிட்டு அதை ரெண்டாக இந்த மாதிரி உடச்சிட்டு ஃபஸ்ட்டு ரோவை மட்டும் இந்த மாதிரி கத்தி வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவாக தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அழகாக பிரிஞ்சு வரும். இது நீங்கள் வேக வச்சதுக்கப்புறமும் எடுக்கலாம். இப்போ ஃபுல்லாக அப்படியே முழு கார்னை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமும் இந்த மாதிரி ரோ ரிமூவ் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணோன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு வேக வச்சோன்னா நல்லா சுட சுட ஸ்வீட் கார்ன் சாப்பிட்லாம். அதனால தான் இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி வேக வைப்போம்ல, அதே மாதிரி அடுப்பை பற்ற வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க கார்னை அப்படியே மேலே வச்சு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும், அருமையாக வெந்து வந்துடும். இப்போ பார்க்குறதுக்கு நம்ம வைக்கும்போது ஒயிட் கலரில் இருக்குது. இப்போ இதே வெந்துருச்சுன்னா லைட்டாக எல்லோ கலராக மாறிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், கரெக்டாக எனக்கு ஒரு 6 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்லா வெந்தும் வந்துருச்சு. 2004-2005 அந்த டயத்தில் தான் நான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு வரேன். அப்போ டி நகரில் போயிட்டுருக்கப்போ ஸ்வீட் கார்ன்னு விற்கிறாங்க. ஸ்வீட் கார்னால் நான் ஸ்வீட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு நான் நிறையா டைம் போனப்பெல்லாம் வாங்கி சாப்பிட்டதே கிடையாது. ஒரு நாள் எங்கள் அக்கா பொண்ணு என்ன பண்ணால் ஸ்வீட் கார்ன் வாங்கி சாப்பிட்டு இதை சாப்பிட்டு பாரு, ஸ்வீட்டாக இருக்காது அப்படின்னு சொன்னால், சரி நானும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த ஸ்வீட் கார்ன் இல்லை, காரமாக தான் இருக்குது. ஆனால் ஏன் இதுக்கு இப்போ ஸ்வீட் கார்ன்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வேக வச்ச கார்னை ஒரு பவுலில் சேர்த்துட்டு அதில் லெமன் ஜூஸ், உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா குலுக்கிட்டு இந்த மாதிரி கப்பில் போட்டு சர்வ் பண்ணுங்கள். நம்மளுக்கு கண்டிப்பாக கடையில் அதே வாங்கின டேஸ்ட் இருக்கும், அதே ஃபீலும் இருக்கும். சூப்பரான ஸ்வீட் கார்ன் 5 நிமிஷத்தில் ரொம்ப ஹெல்த்தியாக வீட்டிலேயே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.